பழனி அரசு மருத்துவமனையில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். ஆன்மீக தலமான பழனி மற்றும் சுற்றுலா தலமான கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் ஏற்படும் பல்வேறு விபத்துகளில் பாதிக்கப்படும் சுற்றுலா பயணிகள் தீவிர சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றனர். பழனி அரசு மருத்துவமனையில் போதுமான வசதிகள் இல்லாததால் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அல்லது கோவை, மதுரை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகளை அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு பழனி அரசு மருத்துவமனையில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது. அதன்படி புதிய கட்டிடம் கட்டப்பட்டு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து இன்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி வாயிலாக புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தை திறந்து வைத்தார். புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையில் தரைத்தளம் உட்பட 5 தளங்கள் கொண்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கான பிரத்யேக அறைகள், மருத்துவர்கள் அறை, இசிஜி அறை, பணி மருத்துவர் அறை, முழு குளிர்சாதன வசதியுடன் கூடிய மஞ்சள் பிரிவு மற்றும் சிவப்பு பிரிவு என வகைப்படுத்தப்பட்ட சிறப்பு அறைகள், லிப்ட் வசதியுடன் நவீன முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. நடைபெற்ற மருத்துவமனை கட்டிட திறப்பு விழாவில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐ.பி. செந்தில்குமார், மாவட்ட ஆட்சியர் சரவணன், கோட்டாட்சியர் கண்ணன், பழனி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பழனியில் புதிதாக துவக்கப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தில் விரைவில் சிகிச்சைக்கான நவீன கருவிகள் பொருத்தப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தின் கீழ் 7 மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கிடங்கு கட்டிடங்கள் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் கீழ்